ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 5 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். திருக்கேதாரம், சுந்தரர், பாடறிந்து ஒழுகுதல், கலித்தொகை, நல்லந்துவனார், நாட்டுப்புற கைவினை கலைகள், தமிழர் இசை கருவிகள், தொகைநிலை, தொகாநிலை, தொடர்கள், திருக்குறள். திருக்கேதாரம் எழுதினது யார் அப்படின்னா சுந்தரர். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய, மண்ணின்றன மத வேளங்கள் மணிவாரிக் கொண்டு எரிய, கிண் என்று இசைமுரலும் திருக்கேதாரம் என்றீரே. இந்த திருக்கேதாரம் பாட்டிலிருந்து யாரு? சுந்தரர். பண்ணின் தமிழிசைப்பாடலின் பலவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய, மண்ணின்ற மத வேளங்கள் மணிவாரிக் கொண்டு எரிய, கிண் என்று இசைமுரலும் திருக்கேதாரம் என்றீரே. சுந்தரர். பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆன புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும். கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியினை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரத்தை போன்ற நீர்த்திவளைகளை வாரி இறைக்கும். நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும். மணிகளால் இடையராது எழுப்பும் கிண் என்ற ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் திருக்கேதாரம். பொருள். பண் அப்படின்னா இசை, கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை, மத வேளங்கள் மத யானைகள், முரளும் முழங்கும், பலவை முதிர்ந்த மூங்கில். பண் இசை, கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை, மத வேளங்கள் மத யானைகள், முரளும் முழங்கும், பலவை முதிர்ந்த மூங்கில். நூல்வெளி. தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர். சுந்தரரின் சிறப்பு பெயர்கள்: நம்பியாரூரார், தம்பிரான் தோழர். சுந்தரர் அருளியது 7ஆம் திருமுறை. சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக வைத்தே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார். சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக வச்சுதான் சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். தேவாரத்தை தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. நம் பாடப்பகுதி சுந்தரர் பாடிய கேதார பதிக பாடலில் 1. நம் பாடப்பகுதி எது? சுந்தரர் பாடிய கேதார பதிக பாடலில் 1. தே கூட்டல் ஆரம், இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே அப்படின்னா இறைவன், அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும்ல, தேனா இறைவன். இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை தான் தேவாரம். தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிச்சோன்னா இனிய சொற்கள் பொருந்திய பாடல்கள். 10 பாடல்களை கொண்டது பதிகம். மதிப்பீடு. காட்டிலிருந்து வந்த யானைகள் கரும்பை தின்றன. கனகச்சுனை, கனகம் கூட்டல் சுனை, முழவு கூட்டல் அதிர, முழவதிர. அடுத்து பாடறிந்து ஒழுகுதல். இது கலித்தொகை, நல்லந்துவனார் எழுதிய பாட்டு. ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோற்றல். செறிவெனப்படுவது கூறியது மறவாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல். அப்படின்னா இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பாதுகாத்தல் என்பது அன்புடையவரை பிரியாது வாழ்தல். போற்றுதல் அப்படின்னா பாதுகாத்தல். பாதுகாத்தல் அப்படிங்கிறது என்ன? அன்புடையவரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா என்னென்னா சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அன்பு எனப்படுவது தன் கிளை, கிளைனா உறவினர், அப்போ உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல். அறிவு எனப்படுவது அறிவற்ற, பேதையார் அப்படின்னா அறிவு இல்லாதவங்க, அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல். அறிவு, நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னா அறிவற்றவர்கள் சொல்லும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல் தான் அறிவு எனப்படுவது. செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை. செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறை எனப்படுவது மறை பொருளை பிறர் அறியாமல் காத்தல். மறை பிறர் அறியாமைனா நாம் ஒரு மறைப்பொருள் வச்சுருக்கோன்னா அதை பிறர் அறியாமல் காத்து கொள்ளணும், அதுதான் நிறை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமல். முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல். முறை அப்படின்னா நீதி வழங்குதல். அப்போ நீதி முறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். அதில் பாரபட்சம் இல்லாமல் தண்டனைக்கு யாராக இருந்தாலும் தண்டனை வழங்குறது தான் முறை, அதான் நீதிமுறை.
பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறை அப்படின்னா என்னென்னா பொறுமை. பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வோரையும் பொறுத்தல். பொருள் அலர்ந்தவர், வறியவர், செராமை, வெறுக்காமை, நோற்றல், பொறுத்தல், போற்றார், பகைவர், கிளை, உறவினர், பேதையார், அறிவற்றவர், மறாமை, மறவாமை, பொறை, பொறுமை. அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர், செராமை அப்படின்னா வெறுக்காமை, நோற்றல், பொறுத்தல், போற்றார், பகைவர், கிளை, உறவினர், பேதையார், அறிவற்றவர், மறாமை, மறவாமை, பொறை, பொறுமை. நூல்வழி. 8 தொகை நூல்களில் ஒன்று கலித்தொகை. கலித்தொகையினுடைய பாவகை கலிப்பா. கலித்தொகையில் உள்ள பாடல்கள் 150. 5 பிரிவுகள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். இவர் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். மதிப்பீடு. பசியினால் வாடும் வறியவர்களுக்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை இகழ்வோரையும் பொறுத்து கொள்ள வேண்டும். மறை பொருளை காத்தல். நிறை பிறர் அறியாமை. பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது. உரைநடை. நாட்டுப்புற கைவினை கலைகள். மிகவும் பழமையான கைவினை கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை. சிந்து சமவெளியில் என்ன கண்டுபிடிச்சாங்க அகழாய்வில்? பானை ஓடுகள். சிந்து சமவெளியில் பானை ஓடுகள். ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழி. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண் கலன்கள். கீழடி. ஏராளமான சுடுமண் பொருட்கள். பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் திருவை. திருவையை வேகமாக சுழற்றி நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டம் உருவாக்குவர். உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியினால் அறுத்து காய வைப்பர். பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையினை மூட தட்டுப்பலகையை கொண்டு தட்டுவர். பானையை மெருகேற்ற பயன்படுவது உருட்டுக்கல் கொண்டு தேய்த்தல். பானை மெருகேற்ற உருட்டுக்கல் கொண்டு தேய்ப்பாங்க. உரைக்கல் அப்படிங்கிறது தங்கத்தை மெருகேற்ற பயன்படுவது. மண்பாண்டைகளின் பயன்பாடு திருவிழாக்கள், சமயச் சடங்குகள். மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் டெரகோட்டா. விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் போன்றவற்றை களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா அந்த டெரகோட்டா சுடுமண் சிற்பங்கள். தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கம் சுடுமண் சிற்பங்களுக்கு வண்ணங்கள் பூசுவது. சுடுமண் சிற்பங்கள் அழகுக்காக வைக்கப்பட்டுள்ள இடங்கள் பெரிய மாளிகைகள், கலையரங்குகள். முன்காலத்தில் சிற்றூர்களில் உள்ள கோவில்களில் மட்டுமே சுடுமண் சிற்பங்களை காண முடியும். மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது மரபு. மூங்கிலை கொண்டு செய்யப்படும் கைவினை பொருட்கள். கூடைகள், ஏணிகள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழல், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய். முற்காலத்தில் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் கொடுக்க சீர்கூடைகளை பயன்படுத்துவர். கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பழம் முதலியவற்றை முறத்தில் வைத்து படைப்பர். பாய்களின் பல வகை. தடுக்குப்பாய். தடுக்குப்பாய் அப்படின்னா குழந்தைகளை படுக்க வைப்பது. பந்திப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது. திண்ணைப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது. பட்டுப்பாய் திருமணத்திற்கு பயன்படுவது. தொழுகைப்பாய் இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு பயன்படுத்துவது. முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டது பாய். இதனை கூம்போடு மீப்பாய் களையாது என்னும் புறநானூற்று அடியினால் அறியலாம். முற்காலத்தில் பாய்மர கப்பலில் பயன்படுத்தப்பட்டது பாய். இதனை கூம்போடு மீப்பாய் களையாது என்னும் புறநானூற்று அடியினால் அறியலாம். மணமக்கள் பெயர்கள் இடம்பெறும் பாய் பட்டுப்பாய். பழந்தமிழ் இலக்கியங்கள் நமக்காக பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். பனை ஓலையில் உருவாக்கப்படும் பொருட்கள் கிளுகிளுப்பை, பொம்மைகள், பொருட்களை வைத்துக்கொள்ள உதவும் கோட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய். பனை மட்டையின் நாரிலிருந்து செய்யப்படும் பொருட்கள் கயிறு, கட்டில், கூடை. தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் உயர்வான மரம் பனை மரம். பிரம்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேஜை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி. பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்தி 2 கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்கலாம்.
பின் தண்ணீரில் நனைத்து விட்டால் அப்படியே நிலைத்துவிடும். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். மூங்கில்கள் 3 வகைப்படும். 3 வருதா? மூங்கில்கள் 3 வகைப்படும். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது கூட்டு மூங்கில். பிரம்பு கொடி வகையை சார்ந்தது. பிரம்பின் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங். நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளர்வது பிரம்பு. தமிழகத்தில் பிரம்பு அருகிவிட்டது. நம் தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து வருகிறது. மதிப்பீடு. பழந்தமிழர் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள். பானை கைவினை கலைகளுள் ஒரு சிறந்த கலையாகும். மட்டுமல்ல, மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில், கயிறு கட்டில். தமிழர் இசை. குழல் ஊதுவதில் வல்லவர்கள் முல்லை நில மக்களான ஆயர்கள். இதை விளக்குவது சம்பந்தர் திருப்பதிகத்தில் அமைந்த ஒரு நிகழ்ச்சி. குழல் ஊதுவதில் வல்லவர்கள் யாரு? முல்லை நில மக்களான ஆயர்கள். இதை விளக்குவது சம்பந்தர் திருப்பதிகத்தில் அமைந்த ஒரு நிகழ்ச்சி. திருவண்ணாமலை சாரலில் ஆயர் எருமை ஆனிரை மேய்த்து கொண்டிருந்தார். மாலையில் எருமை ஒன்று காணாமல் போனது. குழலை எடுத்து இசையை எழுப்பினார். எருமை இசையை கேட்டு வந்தடைந்தது என்று திருப்பதிகம் கூறுகிறது. திருக்குறள் அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண் ஓடாது, கண் கூட்டல் ஓடாது. கசடற, கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆய்ந்து, என்றாய்ந்து. அடுத்து தமிழர் இசைக்கருவிகள் அந்த பாடம். முதற்கருவி என்ன அப்படின்னா மத்தளம். முதற்கருவி மத்தளம். ஒரு சொல்லின் பொருளை அறிய அகராதி. இசை 2 வகை, குரல் வழி, கருவி வழி. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவர்கள் யாரு? பாணர்கள். நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். புறநானூறு. இசைக்கருவிகள் 4 வகைப்படும். தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி. விலங்கு தோலை கொண்டு செய்யப்படும் கருவி தோற்கருவி. முழவு, முரசு. நரம்பு அல்லது தந்தி கருவி தான் நரம்பு கருவி. நரம்பு கருவிக்கு இன்னொரு பேர் தந்தி கருவி. யாழ், வீணை. காற்று கருவி குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைப்பது கஞ்சக்கருவி. அதுக்கு எக்ஸாம்பிள் சாலரா, சேகண்டி. இடை சுருங்கிய கைப்பறை தான் உடுக்கை. உடுக்கை உடல் எப்படி இருக்குன்னா பித்தளையிலையும், வாய் ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். பெரிய உடுக்கை என்னன்னு சொல்லணும்னா தவண்டை, சிறியது குடுகுடுப்பை. பெரிய உடுக்கை தவண்டை, சிறிய உடுக்கை குடுகுடுப்பை. தில்லை நடராஜர் கோவிலில் உடுக்கையை பார்க்கலாம். இறை வழிபாடு குறி சொல்லுதல்ல இந்த உடுக்கை பயன்படும். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார். சம்பந்தர் தேவாரம். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார். சம்பந்தர் தேவாரம். 5 முக முரசு வகை குடமுழா. குடமுழாவின் வேறு பெயர் பஞ்ச மகா சப்தம். சென்னை அருங்காட்சியகத்தில் குடமுழா உள்ளது. அடுத்து குழல். குழல்ங்கிறது 7 துளை இருக்கும், 20 விரல் நீளம். மூங்கில், கருங்காலி, செங்காலியில் செய்யப்பட்டிருக்கும். கொன்றை, முல்லை, ஆம்பல் குழல் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. கொம்பு அப்படிங்கிறது காற்றுக்கருவி. வேடர் வேட்டையின் போது கொம்பு ஊதுவர். இறந்த மாட்டின் கொம்பை கொண்டு முற்காலத்தில் செஞ்சாங்க. இப்போ பித்தளை வெண்கலத்தில் செய்கிறாங்க கொம்பு. காவல் மற்றும் கல்வரை விரட்ட இந்த கொம்பு பயன்படுச்சு. இக்கால திருவிழாக்களில் ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. சங்குங்கிறது காற்றுக்கருவி. இது ஒரு இயற்கை கருவி, கடலில் கிடைக்கும். சங்கு இருக்குல்ல, அது காற்றுக்கருவி. இது இயற்கையானது, கடலில் கிடைக்கும். சங்கின் ஒலி சங்கநாதம். இலக்கியங்களில் சங்குக்கு பெயர் என்ன அப்படின்னா பணிலம். சங்கொடு சக்கரம் ஏத்தும் தடக்கையன் பங்கைய கண்ணாளனை பாடலோர் எம்பாவாய். திருப்பாவை. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். திருப்பாவை. சால்ரா. சால்ராங்கிறது பித்தளை அல்லது வெண்கலம். சால்ராவின் வேறு பெயர் பாண்டில். இது இறை வழிபாடு, இன்னிசை அரங்குகளில் பயன்படுத்துவாங்க. சால்ராவின் வேறு பெயர் என்ன? பாண்டில். வட்ட வடிவ மணி வகையை சார்ந்தது சேகண்டி. சேகண்டியினுடைய வேறு பெயர் சேமங்கலம். வழிபாடு, இறுதி ஊர்வலம். பலாமரத்தில் செய்து விலங்கு தோலில் கட்டப்படும் கருவி திமிலை. இது என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். பலாமரத்தில் செஞ்சு விலங்கு தோலால் கட்டப்படும் கருவி திமிலை. இது மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். திமிலையின் வேறு பெயர் பாணி. திமிலையின் வேறு பெயர் பாணி. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணாளனை பாடலேரெம்பாவாய். திருப்பாவை.
சங்கொடு தாரை காலம் தளங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி. இது வந்து பெரிய புராணம். சங்கொடு தாரை காலம் தளங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி பெரிய புராணம். விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறை. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறை. ஆநிரைகளை கவர ஆகோட்பறை. இக்காலத்தில் பறை தப்பு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பறை அல்லது தப்பு வைத்து ஆடுவது தப்பாட்டம். மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் அடியாருக்கு நல்லார். முதற் கருவி மத்தளம். கொட்டி மத்தளம் வாசிப்பவர் அது வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்க்கலாம் கல்வெட்டில். மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூட முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் நாச்சியார் திருமொழி. ஓர்கருவிகளில் முதன்மையானது முரசு. படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு இதெல்லாம் முரசு வகை. 36 வகை முரசை பற்றி சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. மாக்கண் முரசம் என்று மதுரை காஞ்சி கூறுது. 36 வகை முரசுகள் பற்றி எங்கே கூறியிருக்காங்க? சிலப்பதிகாரம். மாக்கண் முரசம் மதுரை காஞ்சி. ஒரே முகத்தை உடைய முரசு வகை முழவு. தோலை குடத்தில் இழுத்து கட்டி முழவு யூஸ் பண்ணுவாங்க. மண்ணம்மை முழவு அப்படின்னு சொல்லிட்டு பொருணர் ஆற்றுப்படையில் கூறப்பட்டிருக்குது. மண்ணம்மை முழவு. மாக்கண் முரசம் வந்து மதுரை காஞ்சி. மண்ணம்மை முழவு அப்படிங்கிறது பொருணர் ஆற்றுப்படை. காலத்தை தெரிவிக்க நாளிகை காலை முழவு. கலை உண கிழிந்த முழவு பருள் பெரும்பழம் புறநானூறு. கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் புறநானூறு. பழமையான யாழ் பார்த்தோன்னா பேரியாழ், செங்கோட்டியாழ். பேரியாழுக்கு வந்து எத்தனை நரம்புகள்னா 21 நரம்புகள். மகரையாழ் வந்து 19 நரம்பு. அது வந்து மீன் வடிவத்தில் இருக்கும். சகோடையாழ் வந்து 14 நரம்புகள். பேரியாழ் 21, மகரையாழ் 19, சகோடையாழ் 14. மகரையாழ் வந்து மீன் வடிவம். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து வீணை ஆனது. யாழ் போன்ற அமைப்பிலான நரம்பு கருவி வீணை. வீணை 7 நரம்புகளை கொண்டது. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.